ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரும்பிப்பார் அப்படின்ற ஒரு சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியில் வந்து ப்ரீவியஸ் கேட்ட கொஷினை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து பார்த்துட்டோம். அந்த வகையில் வந்து அரசமைப்பு நிர்ணய சபையை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா முகவுரை அப்படின்ற 2 டாபிக் வந்து நம்ம பார்த்துருந்தோம். சரியா? அதை பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கு. அதை போய் நீங்கள் பாருங்கள். அடுத்து நம்ம இந்த வீடியோ பதிவில் 3வது வந்து அட்டவணை. முக்கியமாக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பில் தற்போது 12 அட்டவணை இருக்குது. இந்த 12 அட்டவணையுமே நம்ம வந்து ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற விஷயத்தை நான் வந்து சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு நான் ஷார்ட்கட் வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா அட்டவணையிலேருந்து கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்வியை கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் கூட இந்த அட்டவணையிலேருந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒரு கொஸ்டின் இந்த ஒரு டாப்பிக்லேருந்து வந்துடுது. ஓகே, ரொம்பவே ஒரு முக்கியமான, அதே மாதிரி புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கோர்வையாக இருக்காது. அங்கங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த அட்டவணை இருக்குது அந்த அட்டவணைன்னு சொல்லிட்டு ஒரு கோர்வையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிக்குரிய தகவலை வந்து பேஸ் பண்ணி குரூப் 1 லெவலுக்கு வந்து நீங்கள் இந்த அட்டவணையை வந்து நீங்கள் படித்தாலே போதுமானதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் அட்டவணை. ஓகேங்களா? இந்த அட்டவணையில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி ஒவ்வொரு டேபிள் இருக்கு. சரியா? மொத்தம் ஒரு 12 டேபிள்ஸ் இருக்கு. ஓகேவா? அதாவது என்னென்ன பண்ணணும், யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், ஓகேவா? அப்புறம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்னென்ன எல்லை இருக்கு, அப்புறம் ஒவ்வொருத்தருடைய உயர் பதவி இருக்கும்போது அந்த பதவி என்ன பண்ணணும், ஓகேவா? அப்புறம் வந்து முக்கிய இடங்கள், ராஜ்யசபா இடங்கள் வந்து எப்படி ஒதுக்குறாங்க, அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் எப்படிலாம் அட்டவணைப்படுத்திருக்காங்க, இது எல்லா டேபிள்ஸுமே இருக்கு. அது மாதிரி 12 அட்டவணைகளை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 12 அட்டவணைன்றது வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி 26, 1950 தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? அப்போ நடைமுறைக்கு வந்த தினத்திலிருந்தே வந்து இந்த 12 அட்டவணை இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஓகேவா? அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது மொத்தமாக வந்து 8 அட்டவணைகளாக இருந்துச்சு. இப்போ எத்தனை? வெறும் வந்து ஒரு 8 அட்டவணைகளாக இருந்துச்சு. தற்போது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 அட்டவணை இருக்குது. சரியா? அப்போது இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1950லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 அட்டவணைகளை வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இதை வச்சு டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்கலாம். ஓகே, அரசமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அரசமைப்பு சட்டத்தில் இருந்த அட்டவணைகள் எண்ணிக்கை எவ்வளோ? 8. தற்போதுன்னு கேட்டால் 12. ஓகேவா? அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பின்பு அட்டவணை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்ட அட்டவணைகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எத்தனை வரும்? 4. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தற்போது எத்தனை அட்டவணை இருக்குன்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரசமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்த போது எத்தனை அட்டவணை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ வந்து 12, ஆரம்பத்தில் 8, சேர்க்கப்பட்டது 4. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ எவ்வளோன்னு கேட்டால் எவ்வளோ சொன்னோம்? 12 அட்டவணை தற்போது இருக்கு. ஓகேவா? இதில் முதல் அட்டவணை எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இந்திய மாநிலங்களின் எல்லைகள் மற்றும் இந்தியாவின் எல்லைகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியாவின் எல்லை அப்படின்னும் போது இந்தியா வரைபடம் இருக்கு பார்த்தீங்களா? இப்படி இருக்குங்களா? ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இது இந்தியா வாசல்லாம் கேட்காது. பார்க்க அமீபா மாதிரி இருக்கு சார்லாம் கேட்கக்கூடாது. இதுதான் இந்தியா அப்படி நம்பினா உங்களுக்கு வேலை. சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இப்போ இந்த இந்தியாவுடைய எல்லை, இந்தியாவில் வந்து மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா, தெலுங்கானா, ஓகே, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இதுமாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலம் பிரிக்க பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்களுடைய எல்லைகள், இந்தியாவுடைய எல்லையை பற்றியும் இந்திய மாநிலங்களுடைய எல்லைகள் எப்படி இருக்குன்றத பற்றி சொல்லத்தான் முதல் அட்டவணை. ஓகேவா? அடுத்து 2வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா, ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவர், துணை ஜனாதிபதி அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் உட்பட உயர் பதவிகளில் உள்ளவர்களின் ஊதியங்கள், சேலரியை பத்தி சொல்லுது. இந்த ஹையர் அபிஷியல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜி, இந்த மாதிரி வந்து ஹையர் அபிஷியல்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். அவங்களுக்குலாம் எவ்வளோ சம்பளம் தராங்க. இப்போ வந்து குடியரசுத் தலைவருக்கு 5 லட்சம், குடியரசு துணைத் தலைவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம், அந்த மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சம்பள பட்டியலை பற்றி இருக்கும். ஓகே, அதான் 2வது அட்டவணை சம்பளம். 3வது அட்டவணையை வந்து பார்க்கலாம். 3வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா உயர் பதவியில் நியமனம் செய்யப்பட்டவர்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழிகளை பற்றி கூறுது. ஓகேவா? அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா நான் வந்து இப்போ குடியரசுத் தலைவராக மாறிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு கனவுல. சரியா? யார் நிஜத்தனா நம்ப மாட்டீங்க. அப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது அருள் ஜோதி எனும் நான், ஓகேவா, அப்புறம் வந்து இந்திய சாசன சட்டத்தின்படி, ஓகேவா, இன்று முதல் வந்து குடியரசுத் தலைவராக பதவியேற்கிறேன், ஓகேவா, என் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு உளச்சான்றின்படி என்னுடைய பணிகளை சீரும் சிறப்புமாக செய்து
நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைய பாதுகாப்புக்கு எது மங்கமும் விளைவிக்காமல் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை என்ன சார் தேர்தல் அறிக்கையில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு கேட்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த உயர் பதவியில் மேற்கொள்ளக்கூடிய சரி சொல்ல வேண்டிய உறுதிமொழிகளை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது எனும் நான் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்ல பார்த்தீங்களா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். ஓகேவா? ஸோ அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி எல்லாரும் அந்த உயர் பதவியில் இருக்கவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியை பற்றி சொல்லக்கூடியதான் பார்ட் 3. ஓகேவா? அடுத்தது பார்ட் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, ராஜ்யசபாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இடங்களை பற்றி குறிப்பிடுகிறது. இப்போ பொதுவாக வந்து பாராளுமன்றம் அப்படின்னும் போது 2 அவைகளை வந்து கொண்டு இருக்கும், மக்களவை, மாநிலங்களவை. ஸோ அப்போ மக்களவை அப்படின்னும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் காணப்படுவாங்க. மாநிலங்களவை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குண்டான பிரதிநிதித்துவத்தை அடிப்படையாக பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமாக அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களை என்ன பண்ணுவாங்க, மாநிலத்துக்கு அனுப்புவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 18 இடங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் மொத்தம் 18 பேர். 2 வருஷத்துக்கு ஒரு முறை 3ல் 2 பங்கு, அதாவது 6 பேர் வந்து வெளியூருவாங்க, புதுசாக ஒரு 6 பேரை வந்து சேர்ப்பாங்க. அது வந்து நம்ம தமிழகத்தில் அந்த 234 தொகுதியில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கிறத பேஸ் பண்ணி போடக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாநிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களை பற்றி சொல்லுது. ராஜ்யசபாவில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களை பற்றி சொல்லுவது அட்டவணை 4. அடுத்து அட்டவணை 5 என்ன சொல்லுது பாருங்க, அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதிகளின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேவா? ஷெட்யூல்டு பீப்புள்ஸ். ஓகே, அதாவது ஷெட்யூல்டுனா அட்டவணைப்படுத்தப்பட்ட இந்த SC ST இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த நிர்வாக வசதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நிர்வாக வசதியை பற்றி சொல்லக்கூடியது பகுதி 5. ஓகேவா? பகுதி 6 என்ன அப்படின்னா அதுவும் அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் தான். இதுல ஸ்பெஷலா வந்து அசாம், மிசோரம், திரிபுரா இந்த 3 மாநிலத்தோட ஸ்பெஷலான பண்ண அங்க இருக்கக்கூடிய அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு உண்டான நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது. பொதுவாக அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னா பகுதி 5. குறிப்பிட்ட அசாம், மிசோரம், திரிபுரா அப்படின்னும் போது என்ன வரும், இது 6வது அட்டவணை வந்துடும். ரெண்டுமே அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் தான். 5க்கும் 6க்கும் இந்த 3 மாநிலங்கள் டிஃபரெண்ட் ஞாபகம். ஓகேவா? அடுத்தது 7வது அட்டவணை ரொம்ப முக்கியமானதுங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வினையை பற்றி குறிப்பிடுவது. சரியா? பொதுவாக வந்து ஒரு நாடு வந்து கூட்டாட்சியா இருக்கணும். இப்போ நம்ம இந்தியா வந்து செமி ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது அரை கூட்டாட்சி நாடு தான் சொல்லுவாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி நாடுன்னு சொல்லக்கூடாது, ஒரு அரை கூட்டாட்சி, அதாவது செமி ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாடு கூட்டாட்சிக்குண்டான அந்த நாம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வரணும் அப்படின்னா 2 நாம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு நாடு கூட்டாட்சியில் இருக்கணும் அப்படின்னா அதிகார பிரிவினை இருக்கணும், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஞ்சி அதிகாரம், அதாவது எக்ஸ்ட்ரா பவர் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசுகிட்ட இருக்கணும். ஆனால் நம்ம இந்தியாவில் 2மே கிடையாது. ஓகே, அதிகார பிரிவினைக்கு பதிலாக அதிகார பகிர்வினை இருக்கு. அதிகார பகிர்வினை இருக்கு. அதே மாதிரி எஞ்சி அதிகாரம் இங்க எல்லாமே யாருக்கிட்ட இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது எஞ்சி அதிகாரம் எக்ஸ்ட்ரா பவர். இப்போ மத்திய அரசு கிட்ட ஒரு பவர் இல்லை, மாநில ஒரு பவர், எக்ஸ்ட்ரா ஒரு பவர் வரணும் அப்படின்னா அந்த பவர் யாருக்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அப்போ இந்தியா வந்து இந்த 2த்துமே பாதி இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க, இந்தியாவை ஒரு அரை கூட்டாட்சி நாடு, செமி ஃபெடரல் கவர்மெண்ட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்தியா அரை கூட்டாட்சி நாடு என்பதற்குண்டான 2 சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு இதுதான். ஓகே, ஒன்று அதிகார பகிர்வினை இருக்கு, எஞ்சிய அதிகாரம் மத்திய அரசு கிட்ட இருக்கு. இதனால இந்தியாவை அரை கூட்டாட்சி நாடுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த அதிகார பகிர்வினை நம்ம சொல்றதுக்கு காரணம் இதுதான். சார் அதிகார பிரிவினை, அதிகார பகிர்வினை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 2 பிஸ்கெட் இருக்கு. ஓகே, 2 பிஸ்கெட் இருக்கு அப்படின்னும் போது அண்ணன் தம்பி, அண்ணன் ஒரு ஆள் தம்பி ஒரு ஆள் பிரிக்கிறாங்க. அப்போ அண்ணனுக்கு ஒரு பிஸ்கெட்டு, தம்பிக்கு ஒரு பிஸ்கெட்டு. ஓகேவா? இது வந்து அதிகார பிரிவு. பிரிச்சுக்கினாங்க, ஒரு பிஸ்கெட் அண்ணனும் ஒரு பிஸ்கெட்டை வந்து பார்த்தா தம்பியும், அது குட்டேவோ பார்லேஜியோ மில்கோ எதுவோ பட்டர் பிஸ்கெட்டோ சால்ட் பிஸ்கெட்டோ ஏதோ ஒரு பிஸ்கெட்டு. சரியா? அப்புறம் கமெண்ட் வந்து கேட்குறா, சார் என்ன பிஸ்கெட் சார் சொல்ல வரீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரியா? ஸோ உங்களுக்கு என்ன பிஸ்கெட் பிடிக்குமோ அந்த பிஸ்கெட்டை வச்சுங்க. சார் எனக்கு பிஸ்கெட்டே பிடிக்காதுன்னா வேற என்ன சாக்லேட்டை வச்சுங்க. சரியா? ஓகே, இப்போ அதே 2 பேர் தான், அண்ணன் ஒரு ஆள் தம்பி ஒரு ஆள். இப்போ 3 பிஸ்கெட் இருக்கு. என்னது? 3 பிஸ்கெட் இருக்கு. அந்த 3 பிஸ்கெட் என்ன பண்றேன்னா ஒரு பிஸ்கெட் அண்ணனும் ஒரு பிஸ்கெட்டை தம்பியும் வச்சுக்கிறாங்க.
அப்போ இன்னொரு பிஸ்கெட் இருக்கு பத்தி அதை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அதிகார பகிர்வு. தனித்தனியா பிரிக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு. ஒன்னா இருக்கிறத ஒன்னா உடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பகிர்வு. அதாவது அந்த ஒரு பிஸ்கெட் அதை தனித்தனியா வந்துட்டாங்க. அப்போ இன்னொரு ஒரு பிஸ்கெட் இருக்கு, அந்த பிஸ்கெட்டை வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க பாரு உடைச்சி. அதுக்கு பேர் தான் அதிகார பகிர்வு. அப்ப நம்ம இந்தியாவில் அதிகார பகிர்வு தான் காணப்படுகிறது. இது நம்ம சிம்பிளா சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் 3 பட்டியல் இருக்கு. ஓகேவா? இந்த மத்திய பட்டியல் இருக்கக்கூடிய துறைகள் சார்ந்த சட்டம் யார் இயற்ற முடியும்? மத்திய அரசு மட்டும்தான் இயற்ற முடியும். ஓகேவா? மாநில அரசு பட்டியல் இருக்கக்கூடிய சட்டங்கள் தொடர்பாக வந்து மாநில அரசு தான் சட்டம் இயற்ற முடியும். இந்த பொது பட்டியல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். இப்போ இவன் மத்திய அரசு வந்து பார்த்தோன்னா அண்ணன், மாநில அரசு வந்து தம்பி. ஒரு பிஸ்கெட் போயிடுச்சு. அப்ப இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்கெட் பத்தி இது என்ன பண்ணலாம்? அண்ணனுக்கு எடுத்துக்கலாம், தம்பி எடுத்துக்கலாம். அது எப்படி எடுத்துக்கிறான்னு தான் பொறுத்து. ஓகேவா? சோ இப்போ பொதுப்பட்டியல ஒரு துறை இருக்கு. அந்த துறை சார்ந்து ஒரு சட்டத்தை வந்து மத்திய அரசும் இயற்றுறது, மாநில அரசும் இயற்றுறது. ஓகேவா? மத்திய அரசும் மாநில அரசு ரெண்டுமே இயற்றும் போது ரெண்டுமே ஒரே துறையில சட்டம் ஏற்றாங்க அப்படின்னா அங்க யாருடைய சட்டம் ஓங்கி இருக்கும் அப்படின்னா மத்திய அரசு தான். அதுதான் எக்ஸ்ட்ரா பவர். ஸோ அதனாலதான் நம்ம இந்தியா என்ன சொன்னாங்க? அதிகார பகிர்வினை கொண்ட நாடு, அதிகார பிரிவினை கிடையாதுன்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, அதை நாம வச்சுங்க. அப்ப அந்த அதிகார பகிர்வினை வழங்குவது அட்டவணை 7 சொல்லியிருக்காங்க. இதை பத்தி சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னா ஆர்டிகல் 245 என்ன சொல்லுது? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வை பத்தி சொல்லுது. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணை. ஸோ 8வது அட்டவணை என்ன அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளை பத்தி சொல்லுது. ஆஃபீஸ் அல்லது அபிஷியல் லாங்குவேஜ் அல்லது ஆஃபீஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய வாட்டி இந்த அலுவலக மொழிகள் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த மொழி ஆணையம் முக்கியமானது, இந்த மொழி பத்தின ஆர்டிகல் அது முக்கியமானது, இந்த அலுவலக மொழி ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 சட்டத்திருத்தம் இது உள்ளே இன்க்ளூட் ஆயிருக்கு. அலுவலக மொழியில 3 சட்டத்திருத்தம் வந்துடும். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்திய அரசு நடைமுறை எப்போ ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தினா, அப்படி நடைமுறைப்படுத்தும் போது மொத்தம் 14 மொழிகள் இருந்துச்சு. எவ்வளோ? 14 மொழி இருந்துச்சு. தற்போது எவ்வளவு இருக்குன்னா 22 அலுவலக மொழிகள் இருக்கு. அப்ப எவ்வளவு சேர்த்திருக்காங்க? ஒரு 8 மொழிகள் சேர்த்திருக்காங்களா? 14 போது 6, இது ஒரு 2, 8. அப்போ நடைமுறைப்படுத்தி இருந்து கேட்கலாம். அரசமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அலுவலக மொழிகள் 14, தற்போது 22, சேர்த்தது 8. ஓகே, இது எப்படி சேர்த்தான்னு பார்க்கலாமா? 1967 21வது சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1967 அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்ட 17 ஆண்டுகளுக்கு பின்பு 21வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 15வது மொழியா சிந்தி மொழியை சேர்த்தாங்க. 15வது மொழியா சிந்தி மொழியை சேர்த்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1992 கொண்டு வரப்பட்ட 71வது, அது 21, இது 71. ஓகேவா? 1992 கொண்டு வரப்பட்ட 71வது சட்ட திருத்தத்தின்படி கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி ஆகிய 3 மொழிகள் சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மொழி, இங்க 3 மொழி. ஓகேவா? அது 21வது சட்டத்திருத்தம், இது 71வது சட்ட திருத்தம். அங்க ஒரு மொழி என்னது? சிந்தி. இங்க 3 மொழி, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. ஓகேவா? அடுத்தது 3வது முறையா 2003 3வது சட்டத்திருத்தம் 2003 வச்சுங்க. 2003 கொண்டு வரப்பட்ட 92. சரியா? ஃபர்ஸ்ட் 21வது சட்ட திருத்தம், அப்புறம் 71. 21 கூட்டினீங்க அப்படின்னா 92. ஷார்ட்கட் நான் வச்சுங்க. 21 71 கூட்டினா வரும் 92. அப்ப 92வது சட்ட திருத்தத்தின்படி போடோன்னு சொல்லுவாங்க, இல்ல போடான்னு சொல்லுவாங்க. சரியா? மரியாதை இல்லை அப்படின்னா போடான்னு சொல்லுங்க, மரியாதை கொடுக்கணும் போடோன்னு சொல்லுங்க. சரியா? போடா, டோக்ரி, மைதிலி, சாந்தினி. போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தினி அந்த 4 மொழிகளை வந்து சேர்த்தாங்க. ஓகேவா? இந்த சட்டத்திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அப்போ 1967 21வது சட்ட திருத்தம் சிந்தி மொழி 15வது மொழி. ஓகேவா? அதே மாதிரி 1992 சரி 92 1992 71வது சட்ட திருத்தம் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. 2003 92வது சட்ட திருத்தம் போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தினி. மொத்தமா 8 மொழிகள் வந்துச்சுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. இதை பத்தி சொல்லக்கூடியது என்னது? அட்டவணை 8. அடுத்த அட்டவணை 9 வந்து பார்க்கலாம். ஸோ அட்டவணை 9 இது வரைக்குமே என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அரசியல் சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே கொண்டு வந்தாங்க. எப்போ? ஜனவரி 26 1950 வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரது எல்லாமே அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் சேர்க்கப்பட்ட சட்டங்கள். ஓகேவா? அப்படி சேர்க்கப்பட்ட முதல் சட்டம் என்ன? 9வது அட்டவணை.
ஓகே, அரசியலமைப்பு சட்டத்திற்கு பின்பு சேர்க்கப்பட்ட அட்டவணை எத்தனையாவது அட்டவணை கேட்டானா என்ன வரும்? 9வது அட்டவணை. ஓகேவா? இந்த 9வது அட்டவணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1951ல், அதாவது நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட அடுத்த வருஷமே முதல் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1951 1வது சட்ட திருத்தம். இதன் அடிப்படையில் தான் 9வது அட்டவணை. 1901 1வது சட்ட திருத்தம், 9வது அட்டவணை எல்லாமே ஓவோ வரும். எல்லாமே ஓவோ. சரியா? சேட்டாங்க. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நீதி புனராய்வு செய்ய இயலாத சட்டங்கள் இதில் சேர்க்கப்பட்டன. அது நீதி புனராய்வு. அது என்ன சார் நீதி புனராய்வு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில், ஓகேவா, அதாவது பாராளுமன்றத்திலேயோ இல்லை சட்டமன்றத்திலேயோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு உள்ளதா இல்லையா என்பதை பற்றி ஆராய்வு தான் இந்த நீதி புனராய்வு. இதை வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் நீதி புனராய்வு செய்வாங்க. ஓகேவா? இப்போ பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை வந்து உச்சநீதிமன்றமும், மாநில சட்டமன்றங்களில் கொண்டு வரப்படக்கூடிய அந்த சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றமும் நீதி புனராய்வு செய்யலாம். இது அரசு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா இல்லையான்றதை பத்தி. அப்படி இருக்கும்போது சப்போஸ் ஒரு சட்டம் வந்து பாராளுமன்றத்தை இயற்றி அதை எடுத்து வந்து ஆர்டிகல் 9ல் வச்சுட்டாங்க சார். ஆர்டிகல் பாருங்க, டேபிள், அதாவது அட்டவணை 9ல் வச்சுட்டாங்கன்னா அதன் மீது நீதி புனராய்வு செய்யும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கோ உயர் நீதிமன்றத்துக்கோ கிடையாது. அதை பற்றி சொல்லுவது தான் அட்டவணை 9. ஓகேவா? இப்ப சிம்பிளா நான் சொல்ற பாருங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். கரெக்டா? ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? சாதி மத இன வேறுபாடு வந்து யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஆனா நமக்கு என்ன வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்குறாங்க? சாதி அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. இப்போ ஓபிசி இருக்கு, பிசி இருக்கு, எஸ்சி இருக்கு, எஸ்டி இருக்கு. அப்போ இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நமக்கு என்ன வழங்குறாங்க? வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, கல்வி அளிக்கிறாங்க. இது சட்டத்தின்படி தப்பு, ஆனா நியாயத்தின்படி தர்மத்தின்படி என்ன வரும்? கரெக்ட். ஸோ அப்போ என்னன்னா சட்டத்தின்படி தப்பு இருக்கும்போது நியாயத்தின்படி வந்து சரின்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் அந்த மாதிரியான முரண்பாடு ஏற்படக்கூடியது. ஓகே, நியாயமா பார்த்தோன்னா சரிதான், ஆனா சட்டத்துக்கு இது ஆப்போசிட்டா இருக்கானும் போது அந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்து இங்க வச்சுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு வழங்கப்படுது. தமிழ்நாட்டில் 69%, 31 தான் ஓசி. இப்போ ஒரு 100 போஸ்ட் 100 போஸ்ட்ல 31 போஸ்ட் யார் வேணா போட்டிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த 69 போஸ்ட் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். பிசியோ, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியோ, எஸ்சி ஏஓ, ஓபிசி, அதாவது பிசி முஸ்லீமோ இவங்க தான் போட்டி போட முடியும். இதுதான் வந்து இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. இந்த சட்டமும் இந்த 9வது சேர்க்கப்பட்டது. ஓகே, நம்ம தமிழகத்துடைய இடஒதுக்கீடு சட்டமானது இந்த 9வது அட்டவணையில் வைக்கப்பட்டதுனால தான் இன்னும் கூட அப்படியே இருக்கு. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார்கள் பண்ண ஒரு மகத்தான சாதனைன்னு கூட வந்து நிறைய பேப்பர்ல வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நான் வச்சுங்க. இது வந்து இடஒதுக்கீட்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு 69% இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா 1993ல் இந்த சட்டத்தில், அதாவது இந்த அட்டவணையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஓகேவா? அப்புறம் நிலச்சீட்டு சட்டம், ஓகேவா, இது எல்லாமே வந்து எழுத வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் ஜமீன்தார் முறை ஒழிப்பு சட்டம், இது எல்லாமே இந்த 9வது அட்டவணையில் வைக்கப்பட்டது தான். ஓகேவா? அடுத்தது 10வது அட்டவணை. இந்த 10வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா 1985ல், அது 1951ல் 9வது, 1985ல் கொண்டு வரப்பட்ட 52வது சட்ட திருத்தத்தின்படி எது இந்த 10வது அட்டவணை சேர்த்தாங்க. 52 I2 10 10வது அட்டவணை சேர்க்கப்பட்டு கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி குறிப்பிடுவது. கட்சி தாவலானது இப்போ ஒரு கட்சியில இருப்பாங்க. இப்ப ஏடிஎம்கே ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு, அவர் இப்ப டிஎம்கேக்கு மாறினார் அப்படின்னா அவர் கட்சி தாவல் சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பதவி நீக்கும் அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு இருக்கு. அப்ப அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை சொல்றாங்க. ஒரு கட்சியில் ஜெயிச்சாருன்னா கடைசி வரைக்கும் ஒரு அதே கட்சியில் தான் இருக்கும். அது மக்களவையா இருந்தாலும் சரி, நம்முடைய சட்டசபையா இருந்தாலும் சரி, ஒரு கட்சியை ஜெயிச்சாருன்னா அவர் கடைசி வரைக்கும் வாக்களிக்கலாம். ஒரு முடிவு சார்பா வந்து அவர் எதிர்கட்சிக்கும் வாக்களிக்கலாம், ஆளுங்கட்சி வாக்களிக்கலாம். ஆனா கட்சி மாறக்கூடாது, அதே கட்சி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும் பொருந்தாது. இது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும் இந்த கட்சி தாவல் பொருந்தாது. ஞாபகம் வச்சுங்க. இது டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. கட்சி தாவல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை, மாநிலங்களவை இதெல்லாம் ஓகே. ஆனா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த கட்சி தாவல் தடை சட்டமானது பொருந்தாது. உள்ளாட்சி அமைப்பு நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கட்சி வேணா மாறலாம். இந்த கட்சி தான் இருக்கணுன்றதுல எந்த விதமான கட்டாயம் கிடையாது. அவங்க எங்க வேணா மாறிக்கலாம் ஜெயிச்ச பிறகு. சரியா? ஓகே, அதான் சொல்ல வராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணை. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா 1992ல் கொண்டு வரப்பட்ட, ஓகே, 1992 நீங்க பார்த்த மாதிரி இருக்கா? எங்க பார்த்தோம்? அந்த மொழிகளில் பார்த்தோம்போது 92 கொண்டு வரப்பட்ட 73வது, அங்க 71வது சட்டத்தை பார்த்துருக்கோம்.
ஓகே, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி சட்டத்தை 71 சட்டத்தை பார்த்தோமா, அதே 92. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 70 அதே வருஷமே 73வது சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில கிராம ஊராட்சி, அதாவது கிராம பஞ்சாயத்து முறை ஏற்படுத்தப்பட்டது. ஓகே, இது 1993 நடைமுறைப்படுத்தினாங்க. நடைமுறைக்கு வந்தது 1993. ஆனா சட்டம் இயற்றப்பட்டது 1992. ஞாபகம் வச்சுங்க. நடைமுறைக்கு கொண்டு வந்தது, நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து 1993. ஆனா கொண்டு வரப்பட்டது 1992. சரிங்களா? அதே வருஷமே 12வது அட்டவணையான 1992ல 74வது, அது 73, இது அடுத்த சட்ட திருத்தமா 74வது சட்ட திருத்தமா நகர்பாலிகா அல்லது நகர பஞ்சாயத்து. இந்த கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து அப்படின்னு அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? இது பல்வந்தராய் மேத்தா குழு, அப்புறம் அசோக் மேத்தா குழு, அப்புறம் எல்எம் சிங்வி குழு, இவங்க எல்லாத்துடைய பரிந்துரை அடிப்படையில என்ன பண்றாங்க, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க. அப்ப அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கும்போது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தத்தின்படி 74வது சட்டத்தின்படி கிராம பஞ்சாயத்தும் நகர பஞ்சாயத்தும் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த கிராம பஞ்சாயத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சின்னு பிரிப்பாங்க. அதே மாதிரி நகர பஞ்சாயத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு பிரிப்பாங்க. இதை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதாம 12 அட்டவணை ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட். சரிங்களா? இந்த 12 அட்டவணை வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இதுலயுமே வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 11, 12 இந்த 2 அட்டவணையில் தான் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 2 அட்டவணை, அதுக்கப்புறம் வந்து மொழிகள், இதையுமே வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழிகள், இதெல்லாம் வந்து நிறைய வாட்டி எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8லேருந்தே பார்க்கலாம். 8, 9, 10, 11, 12 இந்த 5 அட்டவணையுமே ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே ரிப்பீட்டடாக வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். ஷார்ட்கட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஷார்ட்கட் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் அடிப்படையெல்லாம் சொல்ல முடியாது. சரியா? சட்டத்தை மீறி ஒரு சில ஷார்ட்கட்லாம் வரும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ வந்து சட்டத்தை வந்து பின்பற்ற அவசியம் கிடையாது. இங்கே சட்டமோ சதுரமோ வேலை செய்யாது, ஷார்ட்கட் மட்டும் தான் வேலை செய்யும். ஓகேவா? சரி, ஓகே. ஏன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா டக்குனு ஒருத்தனை வாடா போடான்னுவேன், சரியா, போடா வாடான்னுவேன், அதெல்லாம் ஷார்ட்கட்டுக்காக தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அரசியல் சட்டத்தை ஏற்படுத்தினா ஒரு அட்டவணை உருவாக்குறாங்க. இப்போ ஒரு ராஜா இருக்கார். ஓகேவா? ஒரு ராஜா இருக்கும்போது என்ன பண்ணா, ஒரு நாட்டை போய் கைப்பற்றார். புதுசா ஒரு நாட்டை போயிட்டு கைப்பற்ற நம்ம யாரை சொல்லலாம், ராஜராஜ சோழன் சொல்லலாம் இல்லையா? இதுக்கு நம்ம நம்பால சொல்லலாம். இங்கே சொன்ன சோழன் சொன்னால் பாண்டியருக்கு வச்சுப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பொதுவாக வந்து டெல்லி சுல்தானில் போயிடும், முகலாயர் போயிடலாம், பாபர். ஓகேவா? அவரோட பாபர் வச்சு படம் வரலையா, அக்பர் எடுத்துக்கலாம். அக்பர் தான் ஜோதா அக்பர் படம் வந்திருக்கா? சரி, அக்பர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாட்டை போய் பிடிக்கிறார். அக்பர் என்ன பண்றாரு, ஒரு போரின் மூலமா ஒரு நாட்டை போய் கைப்பற்றார். இப்போ அந்த நாட்டை போய் கைப்பற்றியாச்சு. இப்போ கைப்பற்றிட்ட உடனே அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த நாட்டை வந்து உருவாக்கணும் புதுசா. ஏன்னா புதுசா உருவாக்க நாடு, புதுசா கைப்பற்றினார். அப்ப அந்த நாட்டுடைய எல்லை எதுவுமே அவருக்கு தெரியாது, ஃபுல்லா பிளாங்கா இருக்கும். அப்ப என்ன பண்ணா அந்த நாட்டை வந்து ஃபர்ஸ்ட் வரையறை செய்யணும். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டை புதுசா கைப்பற்றிட்டாரு, அந்த நாட்டை அவர் என்னென்னலாம் பண்ணுவார்ன்றத அடிப்படையில் இப்ப நம்ம இந்த ஷார்ட்கட்டை சொல்ல போகணும். ஓகே, இப்போ போயிட்டு ஒரு நாட்டை வந்து கைப்பற்றிட்ட உடனே எவ்வளவு தூரம் நம்ம கைப்பற்றினோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எல்லையை வரையறை செய்வார். நாம் கைப்பற்றிய நாட்டுடைய எல்லை எவ்வளவு அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எல்லை. அப்ப முதல் அட்டவணை எல்லையை வரையறை செய்தல். ஓகேப்பா, இப்போ புதிய நாடு அப்படின்னும் போது பார்த்தோன்னா என்ன பண்ண, எல்லையை வந்து வரையறை பண்ணிட்டார். அதோட விட்டுற முடியுமா? இப்போ அந்த எல்லையை நிர்வாகம் செய்யணும் அப்படின்னா ஒரு சில தலைவர்கள் கண்டிப்பா தேவை. அப்போ என்ன பண்ண, அதுக்குன்னு ஒரு அமைச்சரவை என்ன பண்ண ஒரு தயார்படுத்தணும். சரியா? அப்போ உயர் அதிகாரி, அப்போ மன்னருக்கு அடுத்து வந்து உயர் அதிகாரிகள் அப்படிங்கும்போது பிரதமர், பிரதம அமைச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பண்டிட்டு, இந்த மாதிரி நிறைய உயர் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசு கொடுத்து வேலைக்கு எடுப்பார். காசு கொடுத்து, ஏன்னா சும்மா வேலைக்கு வருவாங்களா? அக்பர்ப்பா சிறந்த அரசர், அவர்னா வந்து ஃப்ரீயா வேலை செய்ய வருவாங்களா? யாருமே வர மாட்டாங்க. அப்போ காசுக்காக வேலைக்கு வருவாங்க உயர் பதவி. அப்போ என்ன பண்ணாரு, காசு கொடுத்து சம்பளத்துக்கு ஆள் எடுப்பாரு. இது யார, உயரதிகாரிகளை ஃபர்ஸ்ட் எடுப்பாரு. எடுத்தோடனே பார்த்தா சிப்பாய், ஏன்னா இவர்கிட்ட சிப்பாய்களா இருக்காங்க, அப்படித்தானே வந்தாரு. அப்போ உயரதிகாரி என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் நியமனம் பண்றாரு. அப்போ உயரதிக்குண்டான ஊதியம், அப்போ ஊதியத்தை கொடுத்து உயரதிகாரிகள் நியமனம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எல்லையை வரையறை பண்ணிட்டாரு, அப்புறம் ஊதியம் கொடுத்து உயர் அதிகாரிகள், அப்போ ஊதியம் 2வது. சரியா? அடுத்து 3வது என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து, அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா சம்பளத்துக்கு ஆள் வச்சுட்டாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, தன்னுடைய கடமை தவறாம வேலை செய்யணும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணாங்க, வேற ஒருத்தர் வந்து இந்த நாட்டை வந்து கைப்பற்றுவான். நிர்வாகம் சரியா இருக்கு. அப்ப நிர்வாகம் சரியா இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணும். அப்போ ஒவ்வொருத்தரும் உறுதிமொழிக்கு சொல்றாரு. நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை வந்து யாருக்கிட்டையும் போட்டு கொடுக்கூடாது, எனக்கு எதிராக சதி செய்யக்கூடாது, கூட இருந்தே குழி பறிக்கூடாது, இந்த மாதிரி தானே பண்றாரு. ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழிக்கு சொல்றாரு. அப்போ உறுதிமொழி 3வது. ஓகே, எல்லையை வரையறை பண்ணிட்டாரு, அப்புறம் ஊதியத்துக்கு ஆள் எடுத்துட்டாரு,
ஆள் எடுத்தவங்களுக்கு உறுதிமொழி எடுக்க சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்றாரு, ராஜ்யசபையை கூட்டுறாரு. அதான் ராஜ்யசபா. ராஜ்யசபையை கூட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீட்டை ஒதுக்குறாரு. உறுதிமொழி எடுத்துட்டியாப்பா, நீ உறுதிமொழி எடுத்துட்டியா, ஓகே நீ போய் வந்து சட்டத்துறையை பாரு. நீ உறுதிமொழி எடுத்துட்டியா, நீ போய் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறையை பாரு. நீ உறுதிமொழி எடுத்துட்டியா, நீ போய் வந்து பார்த்தீங்கன்னா அலுவல் துறையை பாரு. நீ வந்து உள்ளாட்சி துறையை பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இலாக்கா அந்த இடங்களை வந்து அந்த ராஜ்யசபை, அதாவது இந்த ராஜா இருக்கக்கூடிய சபையில அந்த சீட்டை வந்து அலோகேட் பண்றாரு. நீ வந்து பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரா, இந்த ராஜா சிம்மாசனம் இருக்கும், அந்த சிம்மாசனத்துக்கு பக்கத்துல உட்காரு. ஸோ அப்போ அந்த இடத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு சீட்டு ஒதுக்கும் போது அப்போ அந்த சீட்டு தான் அந்த ராஜ்ய சபையில இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ராஜ்ய சபைன்றதை இங்க ராஜ்யசபான்னு மாத்திங்க. அங்க ராஜா சபை, இங்க ராஜ்யசபை. ஓகேவா, இடங்களை ஒதுக்கீடு பண்ணிட்டார். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ அமைச்சரை முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணோம், ராஜா ஒரு நாட்டை ஆட்சினா நாடு நாங்க குரங்கு எலி பூனலா இருக்குமா, மக்கள் தான் இருப்பான். அப்போ மக்கள் என்ன பண்ணோம், இப்போ மக்கள் என்னது அங்க இப்போ புது நாட்டு மக்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு புதுசாக தான் நாட்டை கைப்பற்றிருக்காரு. அந்த மக்கள் எப்பேற்பட்டாங்க, யார் யார் என்னென்ன இதுவில் இருக்காங்க, அங்கே பணக்காரன் எவ்வளோ, ஏழை எவ்வளோ, எவ்வளோ குடிசை இருக்குது, எவ்வளோ வீடு, எதுவுமே தெரியாது. அப்போ என்ன பண்ணால் எல்லாரையும் அட்டவணைப்படுத்த சொல்கிறார். எல்லா மக்களையுமே அட்டவணைப்படுத்த சொல்கிறாரு. அதான் அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்களை பற்றி சொல்கிறாங்க. எது 5 ஒதுக்கீடு பண்ணிட்டாரா, ராஜ்யசபால ஒவ்வொரு சீட்டு அலோகேட் பண்ணிட்டாரு. அடுத்தது என் மக்கள் என்னென்ன மக்கள் இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு லிஸ்ட் ஆனாரு. அப்போ வந்து அட்டவணைப்படுத்துறாரு யாரு, மக்களை. ஓகேவா. அடுத்தது அட்டவணைப்படுத்தும் போது ஒரு சில மக்கள்லாம் மிஸ் ஆவாங்கல்ல. ஸோ அப்போ என்னன்னா அசால்ட்டா அட்டவணைப்படுத்துறதுனால மிஸ் ஆன மக்களை திரிஞ்சு என்ன பண்றாங்க, போயிட்டு அதிகாரிகள்லாம் தேடி திரும்ப அட்டவணைப்படுத்த, அதாவது புது லிஸ்ட்டை விடுறாங்க. ஓகே, நல்லா கவனிச்சிங்களா. ஃபர்ஸ்ட் அட்டவணைப்படுத்திட்டாங்க மக்களை. அப்போ அட்டவணைப்படுத்தப்பட்ட மிக்கம் பின்புனாவது ஒரு சில பேர்லாம் வந்து மிஸ் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னா அசால்ட்டா இவங்க வந்து பார்த்தோன்னா கணக்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லாருமே புது எல்லாமே புது அதிகாரிகள் தானே. அப்போ ஃப்ரெஷராக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியாது. அப்போ என்ன திரும்ப போய் ரீகவுண்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணா, அப்போ ரீகவுண்ட் பண்ணும்போது அசால்ட்டா கவுண்ட் பண்ணதுனால ஒரு சில பேர் மிஸ் ஆயிட்டாங்க. அப்போ மிஸ் ஆன என்ன பண்ண போயிட்டு திரிஞ்சு தேரணுமா இல்லையா. இப்போ நம்ம ஒரு மிஸ் ஆன பொருளை திரிஞ்சு தேருவோம். அது மாதிரி தான் திரிஞ்சு. அப்போ அசால்ட்டானது அசாம், மிஸ் ஆனது வந்து மிசோரம், திரிஞ்சு தேர்த்து திரிபுரா. ஓகே, தேடி என்ன பண்ண அப்போ அட்டவணையில சேர்க்கிறாங்க. சேர்த்தாச்சு. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ மக்கள் இப்போ வந்து உயர் சாதியினர் இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அது கீழே இருக்கவங்க இருப்பாங்க. அதுமாரி வந்து நிறைய சாதி, மதம், இனம், மொழி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. பலதரப்பட்ட மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாமே இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு மக்களுக்கு அதிகாரத்தை பிரித்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு மக்களுக்கு அதிகாரத்தை, ஏன்னா மக்களை அட்டவணைப்படுத்தியாச்சு. இப்ப இந்த மக்களுக்கு இந்த அதிகாரம், இந்த மக்களுக்கு இந்த அதிகாரம், இந்த மக்களுக்கு இந்த அதிகாரம் சொன்னா அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறாரு மக்களுக்கு. அப்ப அதிகார பகிர்வு 7வது அட்டவணை. ஓகேவா. அடுத்து என்ன பண்றாரு 8வது பாத்தீங்க அப்படின்னா மொழிகள். இப்போ ஒவ்வொருத்தருக்கு அதிகாரத்தை பிரிச்சுட்டாரு. இப்போ பிரிச்சாலும் அதை என்ன பண்ணோம், அவங்களுக்கு தெரிஞ்ச, இவருக்கு வந்து உருது மொழி தெரியும் அப்படின்னா அதை பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி எதுன்னு நம்ம தெரிஞ்சிடும். அப்போ மொழி வாரியா என்ன பண்றாரு, அந்தந்த மொழி பேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை பிரிச்சுக்கிறாரு. அதிகார பகிர்வு பண்றாரு. எதன் அடிப்படையில, மொழி. இப்போ இது வந்து பார்த்தா தமிழ் மக்களா, இவங்களுக்கு இந்த அதிகாரம், இவங்க வந்து தெலுங்கா இந்த அதிகாரம், ஹிந்தியா இந்த, அப்போ மொழிகள் அடிப்படையில் அவங்களுக்கு விட்டாதான் அந்த அதிகாரம் புரியும். இப்போ போயிட்டு ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு இந்த மக்களுக்கு இந்த அதிகாரம் சொல்லிட்டு தமிழ் வாசிக்கிறாங்க, அங்கே பூரா இருக்கணும் தான் தெலுங்கு அப்படின்னா முடிஞ்சு போச்சுக்காது. அப்போ மொழி வாரியாக தான் பண்ண முடியும். அப்போ அதிகாரத்தை பிரிச்சாலுமே எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க, மொழிகள் அடிப்படையில். அதை 22 40 வச்சுங்க. ஓகேவா. அப்போ என்ன பண்ண, மொழி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வந்து கொடுத்துட்றாரு. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொழி வாரியாக வந்து அந்த பகுதியை வந்து பிரித்து அதிகாரத்தை வந்து வழங்கிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா நீதி வழங்குறாங்க. இப்போ தான் நீதி வழங்க முடியும். ஏன்னா ராஜா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லையை வரையறுக்கணும் வகுத்துட்டாரு, உயர் பதவியை நியமிச்சிட்டாரு, ஊதியம் கொடுத்துட்டாரு, உறுதிமொழி எடுக்க சொல்லிட்டாரு, ராஜ்யசபா பில்டு பண்ணிட்டாரு, மக்களை வந்து அட்டவணைப்படுத்திட்டாரு, அசால்ட்டா மிஸ் ஆன மக்களை திரிஞ்சு அதையுமே வந்து சேர்த்து பண்ணிட்டாரு, அவங்களுக்கு அதிகார பகிர்வு கொடுத்துட்டாரு, மொழி அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணலாம், அவர் ஆட்டோமேட்டிக்கா நீதியை வந்து வழங்கலாம். இப்போ இந்த பகுதியா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க தான் என்ன பண்ணாங்க, ஓகே அந்த தமிழ் கெசட்டடு, ஓகே என்னென்ன உங்களுக்கு என்னென்ன நாம்சம் கிடைச்சி, உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தா, இந்த அதிகாரத்தை மீட்டியா, ஓகே உனக்கு இந்த தண்டனை போ அப்படின்னு சொன்னா பண்ணலாம், நீதி வந்து வழங்கலாம். ஓகே. ஸோ அப்போ இதெல்லாம் அந்த மொழி வாரியாக தான். அப்போ தமிழ்நாடுன்னா தான் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க, மொழி அடிப்படையில் அவங்களுக்கு நீதி வழங்குறாங்க. அப்போ மொழிக்கு அடுத்தது நீதி வழங்குதல், நீதி புனராய்வு. ஓகேவா. ஸோ இதோட 9 முடியுது. 10வது கட்சி தாவல். 10வது வந்து பார்த்தோன்னா கட்சி தாவல். இப்போ கட்சி தாவல் அப்படின்னும் போது மக்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை விட தெலுங்கு மக்களுக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கேருந்து இங்கே மாறுறாங்க பற்றி அந்த கட்சி தாவல் மாறக்கூடியவங்களை கண்டுபிடிச்சி அவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2ஆக பிரிக்கிறார். ஓகேவா. பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தாவலை வந்து பார்த்தோன்னா பின்பற்றாதவங்க பின்பற்றுறவங்க அப்படின்னு பிரித்து இந்த கிராமம்
நகரம் அப்படின்ற மாதிரி ரெண்டா பிரிச்சுறாரு. ஓகேவா, அந்த கிராம பஞ்சாயத்தில் வசிங்க, நீங்களாம் வந்து நகர பஞ்சாயத்தில் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுறாரு. ஓகேவா, ஸோ இதான் வந்து அந்த 12 அட்டவணைக்குண்டான ஷார்ட்கட். ஓகேவா, திரும்ப நோட் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லையை நிர்மாணிக்கிறாரு, எல்லை முதல் அட்டவணை. எல்லை நிர்மாணித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உயர் பதவியில் ஊதியம் கொடுக்குறாரு, ஊதியத்தின் அடிப்படையில் 2வது ஊதியம், 3வது ஊதியம் கொடுத்துட்ட பிறகு அவனுக்கு உறுதிமொழி சொல்றாரு, உறுதிமொழி 3வது. அப்புறம் வந்து ராஜ்யசபையில் வந்து அதாவது ராஜ்யசபையில் இடத்தை ஒதுக்குறாரு, அப்போ ராஜ்யசபை இடஒதுக்கீடு 4. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு என்ன பண்ணணும் அடுத்தது அட்டவணை மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு, மக்களை வந்து அட்டவணைப்படுத்துறாரு. அட்டவணைப்படுத்தப்பட்ட பின்பும் மிஸ் ஆன மக்களை அசால்ட்டாக மிஸ் ஆன மக்களை திரிஞ்சு திரும்ப வந்து சேர்க்கிறார். ஓகே, 6வது அட்டவணை. அப்புறம் 7வது என்ன வரும், 7வது வந்து அதிகாரம், மக்களுக்கு அதிகாரம் வழங்குறாரு, அதை அவங்க மொழியிலே கொடுக்குறாரு. அப்போ அலுவலக மொழிகள் 8. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நீதி புனராய்வு. இப்போ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை நிர்வாகம் பண்ண தப்பு பண்ணாங்கன்னா பண்ண அவங்களுக்கு நீதி வழங்கணும், நீதி. ஓகேவா, அதே மாரி கட்சித்தால் ஈடுபட்டாங்கன்னா கட்சித்தால் தடை சட்டம். ஓகேவா, அப்புறம் மக்கள் வந்து கடைசியாக என்ன பண்ண 2 வகை பிரிக்கிறார், கிராம பஞ்சாயத்து, நகரம். ஓகேவா, கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்களை வந்து கிராம பஞ்சாயத்து அடிப்படையில் வந்து கட்டுப்படுத்துறாரு, நகரத்தில் வசிக்கக்கூடிய மக்களை நகர பஞ்சாயத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறாரு. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 அட்டவணை விளக்கமாகவும் கொடுத்துட்டேன், ப்ளஸ் ஷார்ட்கட் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு வேற என்ன இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் சொல்லி தான் வந்து ஃபாலோ பண்ணுற அவசியம்லாம் வந்து கிடையாது. சரிங்களா, ஆனால் நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சு படிப்பீங்களோ, அதாவது நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம பில்டப் விடுறோமோ பீலா விடுறோமோ முக்கியம் இல்லை. சரியா, நம்ம எதை சொன்னாலும் இந்த உலகம் நம்பணுன்ற மாதிரி நம்ம வந்து நேர்மையாக படிக்கிறோமோ, ஷார்ட்கட் வச்சு படிக்கிறோமோ, இல்லை வந்து எப்படி படிக்கிறோமோ, எக்ஸாமில் ஞாபகம் வந்தால் போதும், அவ்வளோதான். சரி, இந்த அட்டவணை எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து ஜனாதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏ ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. சரியா, இந்திய அரசு எடுத்தால் அப்படியே தலைகீழாக புரட்டி வைக்க போகிறது கிடையாது. எக்ஸாம் வரைக்கும் நம்மளே இந்த கொஸ்டின் வந்து புரட்டி போடாமல் இருந்தால் போதும். ஓகே, அதுக்கு எப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. நான் சொன்ன முதல் கான்செப்ட் வைஸாகவும் படிச்சாலும் ஓகே, இல்லையா ஷார்ட்கட் வைஸாக படித்தாலும் ஓகே, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சரிங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் திரும்பிப்பார் அப்படின்ற சீரீஸில் 3வது பார்ட்டில் வந்து நம்ம அட்டவணையை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் பகுதியை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.